பாண்டிச்சேரியில் கடைசியாக ஹோம் கார்டு எக்ஸாம் செப்டம்பர் 13, 2015 வந்து நடந்துச்சு. அந்த கொஷின் பேப்பருடைய முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூல் இஸ் த யூனிட் ஆஃப், அதாவது ஜூல் என்பது எதன் அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜூல் என்பது எதன் அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, அதாவது ஆற்றல் அளக்கக்கூடிய ஒரு அலகு தான் ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜினா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பொதுவாக ஒரு கிரவுண்ட்லேயோ இல்லை பொதுவாக படிக்கும்போதோ இல்லை ஏதோ நான் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், எனர்ஜி வந்து இல்லை, அதனால தான் அந்த ஈவெண்ட்டை என்னால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த எனர்ஜியை எதை வச்சு அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் அப்படிங்கிற அலகை வச்சு தான் அளக்குறாங்க, சரிங்களா? அப்போது எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக ஆண்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 2500 கலோரி தேவைப்படும். ஒரு நாளைக்கு அவங்க வேலையை செய்ய தேவையான ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா 2500 கலோரி. இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 கலோரி இருந்தாலே போதும். அது என்ன பெண்களுக்கு கம்மியாக 2000 கலோரி இருந்தாலே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொதுவாக பெண்களுக்கு அவங்களுடைய உடம்புல ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு குறைந்த அளவே கலோரி இருந்தாலே போதும், அவங்களுடைய வேலையை செஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ எனர்ஜியுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். வேலை செய்ய தேவையான ஆற்றல், அதாவது கெப்பாசிட்டி ஃபார் டூயிங் ஒர்க், அதை தான் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். இதை எஸ்ஐ யூனிட்னு கேட்டாலும் ஜூல் தான். இதே எம்கேஎஸ் யூனிட்டில், அதாவது மீட்டர், கிலோகிராம், செகண்ட், இந்த அலகு முறையில் கேட்டாலும் ஜூல் தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை ஆற்றல் அளக்கக்கூடிய அலகு சிஜிஎஸ் முறையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இஆர்ஜி, எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெளிவாகிக்கிங்க. எனர்ஜி அளக்கக்கூடிய அலகு நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஜூல் தான். ஆற்றல் அளக்கக்கூடிய அலகு ஜூல் தான். இதே எம்கேஎஸ் முறை, மீட்டர், கிலோகிராம் பெர் வினாடி, இந்த அலகில் கேட்டாலும் ஜூல் தான் சொல்லணும். இதே சிஜிஎஸ் முறையில், அதாவது சென்டிமீட்டர், கிராம், செகண்ட், இந்த அலகில் அந்த ஆற்றலின் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போது எனர்ஜினா என்ன? வேலை செய்ய தேவையான ஆற்றல், ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் அளக்கக்கூடிய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸில் அளப்பாங்க, இல்லைனா கெல்வினில் அளப்பாங்க. பொதுவாக வெப்பநிலைனா என்ன? ஒரு பொருள் எவ்வளோ வெப்பமாக இருக்குது, இல்லை ஒரு பொருள் எவ்வளோ கூலிங்காக இருக்குது, அதை வந்து எதை வச்சு அளப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை வச்சு தான் அளப்பாங்க. அதாவது செல்சியஸ் ஸ்கேலை வச்சு அளப்பாங்க, இல்லைனா கெல்வின் ஸ்கேலை வச்சு சொல்லுவாங்க. ஸோ டெம்பரேச்சரை அளக்கக்கூடிய, வெப்பநிலையை அளக்கக்கூடிய அலகு என்ன அப்படின்னா செல்சியஸ் அண்ட் கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ரெஷர், அழுத்தத்தை அளக்கக்கூடிய அலகு என்ன அப்படின்னா பார், அப்புறம் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுத்தத்தை அளக்கக்கூடிய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் இல்லைனா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹீட், வெப்பத்தை அளக்கக்கூடிய அலகு என்ன அப்படின்னா கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பத்தை அளக்கக்கூடிய அலகு என்னென்னா கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து பவர், சக்தியை அளக்கக்கூடிய அலகு என்னென்னா வாட், ஓகேங்களா? பவர் அளக்கக்கூடிய அலகு என்னென்னா வாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போது நல்லா தெளிவாகிக்கணும். டெம்பரேச்சர் அளக்கக்கூடிய டெம்பரேச்சரை செல்சியஸ் வச்சு அளப்பாங்க, கெல்வினை வச்சு அளப்பாங்க. அடுத்து ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் பார், அப்புறம் பாஸ்கல். அழுத்தத்தை அளக்கக்கூடிய அலகு பாஸ்கல் அல்லது பார். பார் அப்படின்னா வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஏன்னா வளிமண்டல அழுத்தத்தை அளக்கக்கூடிய பயன்படும் கருவி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரோமீட்டர். மீட்டர்னா அளக்கக்கூடிய கருவி, பார் அப்படின்னா அழுத்தம் அப்படின்னு அர்த்தம். எந்த அழுத்தம் அப்படின்னா வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தம் என்ன? வளிமண்டல அழுத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பூமியின் மேலோட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் காற்று நிரம்பிய பகுதியை வளிமண்டலம், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று இருக்கு இல்லையா? அப்போ காற்றோட வெயிட்டை தான் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஹீட் அளக்கக்கூடிய அலகு என்னென்னா கலோரி. இது ஆண்களுக்கு 2500 தேவைப்படும், பெண்களுக்கு வந்து 2000 கலோரி தேவைப்படும். அதாவது அவங்க ஒரு நாளைக்கு வேலை செய்ய தேவையான ஆற்றல் தான் கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. பவரை வந்து பார்த்திங்கன்னா வாட், பவர் அளக்கக்கூடிய அலகு என்னென்னா வாட், சக்தியின் அலகு வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலோரி எத்தனை ஜூலுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலோரி வந்து இஸ் ஈக்குவல் டு 4.187 ஜூலுக்கு சமம். ஒரு கலோரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 ஜூலுக்கு வந்து சமம், அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அப்போது 2500 கலோரி ஆண்களுக்கு தேவைப்படுதுன்னா எவ்வளோ ஜூல், எவ்வளோ வந்து ஜூல்னு கணக்கு பண்ணிக்கலாம் நீங்களே. ஒரு கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.187 ஜூல். இதே கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றலை வணிக ரீதியாக அளக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கல்ல, அது என்ன, எந்த அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவர். அப்போ ஆற்றலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த அலகெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? எர்க் அப்படிங்கிற ஒரு அலகை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆற்றல் அளக்க எர்க் அப்படிங்கிற அலகை யூஸ் பண்ணுறாங்க. ஜூல் அப்படிங்கிற அலகை யூஸ் பண்ணுறாங்க. கிலோவாட் ஹவர் அப்படிங்கிற அலகை வந்து யூஸ் பண்ணுறாங்க, யூனிட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போ பொதுவாக ஒரு ஆற்றலை ஒரு வேலையை செய்ய தேவையான ஆற்றலை தான் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஒரு வேலையை செய்ய தேவையான ஆற்றலை தான்
ஜூல் இல்லைனா ஜூல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது எந்த ஆற்றலாக வேணால் இருக்கலாம். கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம், நியூக்ளியர் எனர்ஜியாக இருக்கலாம். சரிங்களா, இப்படியே போயிட்டே இருக்கும். கைனட்டிக் எனர்ஜினா என்ன? இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இயங்கி கொண்டுட்டு இருக்கும்போது ஒரு பொருள் இயங்கணும், மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆற்றலை இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, இப்போ நாங்கள் நிற்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு ஆற்றல் தேவைப்படும் இல்லையா, அதை தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போது ஒரு டேமில் ஒரு அணையில் வந்து தண்ணி நிற்கிது, அது என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, சாத்தியமான ஆற்றல் தான் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் சுத்தியலை எடுத்து மேலே நிற்க வைக்கிறோம், அப்போ அந்த இடத்துல அதுக்கு என்ன ஆற்றல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, சாத்தியமான ஆற்றல் தான் இருக்கும். இப்போ நியூக்ளியர் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணு ஆலை இயங்கக்கூடிய தேவையான ஆற்றலை தான் நியூக்ளியர் ஆற்றல். நன்றி, வணக்கம். டவுட் இருந்தால் கமெண்ட்.